பெண்களே அனைத்திற்கும் ஜீவாதாரம், அவர்களே வாழ்வின் மூலாதாரம். வாழ்க பெண்ணியம். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அதை கொண்டாடுற வழக்கம் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா எல்லா நாளும் கொண்டாடப்படுற ஒரு விஷயம் பெண்மை. என்ன கேட்டா சூரியனும் ஒரு பெண்ணு தான் சொல்லுவேன். பூமி மாதிரி பல கோள்களை குழந்தைய பெண் உருவாக்குற மாதிரி உருவாக்கி இருக்கு. அப்படிப்பட்ட பெண்மையை கொண்டாடுற தினமா மார்ச் 8 குறிச்சு வச்சிருக்காங்க. தியாகம், பொறுமை, கற்பு, பாசம், அன்பு, கவனிப்பு, நட்பு, அரவணைப்பு, அச்சம், திருப்தி, அடிமைத்தனம், பாதுகாப்பு, ஏளனம், அவமானம், தோல்வி, வெறுப்பு, தண்டனை, தவிப்பு, சந்தோஷம், இன்னும் பல அனுபவங்களை அனுதினமும் கடந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெண் என்ற பேருக்கு 7 விதமான அர்த்தங்களை தந்துள்ளது தமிழ். 5 வயதில் இருந்து 7 வரை பேதை என்பர், 8 முதல் 11 வயதில் பொதும்பை என்பர், 12, 13 மங்கை என்பர், 14 முதல் 19 வரை மடந்தை என்பர், 20 25 வரை அறிவை என்பர், 26 முதல் 31 தெரிவை என்பர், 32 பேரிளம் பெண் என்பர். ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பெண்களே வீட்டின் தலைவராக இருந்துள்ளனர். அதற்கு சான்றாகத்தான் பெண் தெய்வங்கள் வழிபாடு இன்றும் உள்ளது. நமது வீட்டில் பெண்களின் ஆலோசனை மிகவும் துல்லியமானதாகவும் தொலைநோக்கு பார்வையாகவும் இருக்கும். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய பெண்கள் ஆண்களை விட திறமையானவர்கள். ஒரு காலத்தில் பெண்களை மதிப்பில் பெரியவர்களாக கருதினர். திருமணத்தில் பெண்களை விட ஆண்கள் வயதில் மூத்தவர்களாக இருப்பதற்கு காரணம் பெண்களின் நோய் எதிர்ப்பு சக்தி வயசாவதற்கு தாமதம் ஆகும். அதனால்தான் ஆண்களை விட பெண்களுக்கு வாழ்நாள் அதிகம். பெண்களின் இதயம் ஆண்களை விட அதிகமாக துடிப்பதினாலோ என்னவோ 2% அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெண்கள் 98% உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். எப்பவுமே பெண்கள் ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணம், அவங்க ஒரு நிமிடத்துக்கு 19 தடவை கண் சிமிட்டுவாங்களாம். ஆனால் ஆண்கள் 11 முறைதான். இன்னைக்கு ஆண்களோட வெற்றி பெண்களோட ஏதோ ஒரு தூண்டுதல்கள் மூலமா தான் நடக்குது. நம்ம ஆண்களின் ஆரோக்கியத்துக்கு ஒரு வகையில பெண்களும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆணின் உந்து சக்தியாக இருக்கும் பெண்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறோம். அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். இந்த பதிவு பெண்களுக்கு மோட்டிவேஷனாகவும் ஆண்களுக்கு நோட்டிபிகேஷனாகவும் இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவை உங்க நண்பர்களும் பார்க்க Facebook, Twitter, WhatsApp போன்ற சோசியல் மீடியால இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.